கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பயப்படாதே என்கிற தலைப்புகளிலே தொடர்ந்து நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கும் கூட வேதாகமத்திலே 365 முறை பயப்படாதே என்கிற வார்த்தை நேரடியாகவும் மறைமுகமாகவும் வருகிறது என்று நாம் வாசித்திருக்கிறோம், அறிந்திருக்கிறோம். அதன்படியாக ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை பயப்படாதே. இன்றைக்கும் கூட கலக்கத்தோடு பயத்தோடு நீங்கள் இருக்கலாம். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதாய். ஹல்லேலூயா. இன்றைக்கும் கூட பயப்படாதே என்கிற தலைப்புகளில் 12வது பயப்படாதே என்கிற தலைப்புகளை தியானிக்க போகிறோம். வாசிக்கிறேன். ரூத் 3ஆம் அதிகாரம் 11வது வசனம். இப்பொழுதும் மகளே, நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன். ஹல்லேலூயா. ஒரு அருமையான நல்ல வசனம், நமக்கு மனப்பாடமாக தெரிந்த ஒரு வசனம். ரூத்தின் சரித்திரம் உங்களுக்கு தெரியும். நியாயாதிபதிகளின் காலத்திலே பஞ்சம் உண்டானது. எலிமெலேக்கும் நகோமியும் மோவாப் தேசத்துக்கு போகிறத பார்க்குறோம். அங்கு இவர்களுக்கு 2 மகன்களுக்கும் அங்கு பெண் கொண்டதை பார்க்குறோம். அதை தொடர்ந்து எலிமெலேக்கும் அவனுடைய 2 மகன்களும் இறக்கிறதை நம்ம பார்க்குறோம். இறந்ததுக்கு பிற்பாடு நகோமியின் இடத்திலே அவர்களின் மனைவிகளாய் இருந்த 2 பேரும் முத்தமிட்டு, ஒற்பால் நான் மோவாப் தேசத்துக்கே போய் வருகிறேன் என்று போய்விடுகிறாள். ரூத்தோ விடாமல் மன உறுதியாக இருந்து நகோமியை பற்றி கொண்டு உம்மிடத்துல உங்க கூட தான் நான் வருவேன் அப்படின்னு சொல்லி பெத்லகேமுக்கே வருகிறத பார்க்குறோம். நகோமி நிறைவுள்ளவெல்லாம் நான் போனேன், ஆனால் வெறுமையாக ஆண்டவர் திரும்பி வர பண்ணினார் என்று சொல்லுகிறத பார்க்கலாம். உண்மையாலுமே தேவன் அப்படி கைவிடுகிற தேவன் அல்ல. பெத்லகேமிலே இவங்க இருந்திருந்தால், அப்பத்தின் வீடாகி அந்த பெத்லகேமில் இருந்திருந்தால் கர்த்தர் ஆசீர்வதித்திருப்பார். இவர்கள் தவறான ஒரு தேசத்தை செலக்ட் பண்ணி போனனால இவர்கள் தோல்வி அடைந்து திரும்பி வருகிறத பார்க்கிறோம். பிற்பாடு மோவாபிய ஸ்திரியான ரூத் நகோமியும் பெத்லகேமை வாழ்கிறத பார்க்குறோம். மோவாபிய ஸ்திரியான ரூத் என்பவள் நகோமியை பார்த்து, நான் வயல்வெளிக்கு போய் யாருடைய கண்களில் எனக்கு தயவு கிடைக்குமோ அவர் பிறகே கதிர்களை பொறுக்கி கொண்டு வருகிறேன் என்றாள். அதற்கு நகோமி, என் மகளே போ என்றாள். அவள் போய் வயல்வெளியில் அறுக்கிறவர்களின் பிறகே பொறுக்கினாள். தற்செயலாய் அவளுக்கு நேரிட்ட அந்த வயல் நிலம் எலிமெலேக்கின் வம்சத்தானாகிய போவாசினுடையதாய் இருந்தது. ஹல்லேலூயா. தற்செயலாய் அவள் கால் எடுத்து வைத்த நிலம் போவாசுடையதாய் இருந்தது. தற்செயலாதான் அந்த இடத்துக்கு போகிறாள். ஆனால் அது தற்செயலாய் கிடையாது, தேவ செயல் அதில் இருக்கிறது என்பதை நம்ம பின் நாட்களிலே நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. போவாஸ் ஒரு நல்ல மனிதர், நீதிமான். அங்கு வருகிற வேலைக்காரிகளை அன்பாய் விசாரித்து நடத்துகிற ஒரு நல்ல நீதிமானாய் கண்ணியத்துக்குரியவராய் இருக்கிறார். எப்போதும் அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற அந்த வார்த்தைகள்லாம் பாருங்க, கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அந்த வேலைக்காரர்களாக சொல்றாங்க, கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பாராக. அதே போல எதிர்பொறுக்க வந்த ரூத்தோடு பட்சமாய் பேசுகிறத பார்க்கிறோம். உன் செய்கைக்கு தக்கதான பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்று சொல்லி அநேக ஆறுதலான வசனங்களை வாசிக்கிறோம். 15, அவளை ஈனம் பண்ண வேண்டாம், அரிக்கட்டுகள் நடுவே பொறுக்கிக் கொள்ளட்டும், அருகிலே சிலதை சிந்த விடுங்கள், அவளை அதட்டாதிருங்கள் என்று சொல்லி பட்சமாய் வழி நடத்துகிறத பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்பொழுது இவங்க பொறுக்கி வீட்டுக்கு வந்து நகோமியின் இடத்துல சொல்லும்போது, நான் வேலை செய்த வயல்காரன் பேர் போவாஸ். 19வது வசனம். 20வது வசனம். அப்பொழுது நகோமி தன் மருமகளை பார்த்து, உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தவர்களுக்கும் தயவு செய்கிற கர்த்தராலே அவன் ஆசீர்வதிக்கப்படுவானாக என்றான். பின்னும் நகோமி அவளை பார்த்து, அந்த மனுஷன் நமக்கு நெருங்கின உறவின் முறையானும் நம்மை ஆதரிக்கிற சுதந்திரவாளிகளில் ஒருவனுமாய் இருக்கிறான் என்றான். ஏன்னா அந்த காலத்து வழக்கத்தின்படி உபாகம் 25ஆம் அதிகாரம் 5 to 10 வசனங்களை வாசித்து பார்க்கும்போது, ஒருவன் சந்தானம் இல்லாமல் இறந்து போனால் அவனுடைய மனைவியை அவனுடைய சகோதரன் திருமணம் செய்து அவன் சந்ததியை உண்டாக்க வேண்டும். அவனும் ஒரு வேளை இறந்து போய்விட்டால் அவன் உறவின் முறையால் இருக்கிற நெருங்கின ஒருவன் இவளை திருமணம் செய்து அவனுக்கு சந்ததியை உண்டாக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு மனிதனாய் இந்த போவாஸ் இருக்கிறத பார்க்கிறோம். 3ஆம் அதிகாரத்திலே நகோமி ஒரு நல்ல
ஒரு ஆலோசனை சொல்லுகிறாள். அவன் உறவின் முறையான், சுதந்திரவாளிகள் ஒருவன், அதனால என்னென்னபடி செய் அப்படின்னு சொல்லி கற்றுக் கொடுத்து அவளை அனுப்புகிறத பார்க்குறோம். அவள் போய் அவள் படுக்கும்போது அந்த கால்கள் மூடியிருக்கிற போர்வை ஒதுக்கி இவளும் கால்களின் கீழே படுத்து கொள்கிறார். அவன் பாதி ராத்திரியிலே அருண்டு திரும்பி அந்த ஒரு ஸ்திரீ பாதத்தண்டையில படுத்திருக்கிறதை கண்டு 9வது வசனம், நீ யார் என்று கேட்டால் அவள், நான் உம்முடைய அடியாளாகிய ரூத், நீர் உம்முடைய அடியாள் மேல் உம்முடைய போர்வையை விரியும், நீர் சுதந்திரவாளி என்றார். அதற்கு அவன், மகளே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படவாயாக, யார் பின்னாடியும் போகாம நீ தரித்திரரும் ஐஸ்வர்யவான்களுமான வாலிபர்களின் பிறகே போகாததினால் முந்தின நற்குணத்தை பார்க்கலும் உன் பிந்தின நற்குணம் உத்தமமாக இருக்கிறது என்று சொன்னதுக்கு அப்புறம்தான் இந்த வார்த்தையை சொல்லுகிறத பார்க்குறோம். இப்பொழுதும் மகளே, நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன், நீ குணசாலி என்பதே என் ஜனமாகிய ஊரார் எல்லாரும் அறிவார்கள் என்று சொல்லி அவகிட்ட ஒரு காரியத்தை சொல்கிறாள். ஏன்னா சுதந்திரவாளிகளில் நான் சுதந்திரவாளிங்கிறது மெய்தான், ஆனாலும் என்னிலும் கிட்டின ஒரு சுதந்திரவாளி இருக்கிறான், அவன்கிட்ட நான் கேட்டுட்டு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுகிறத பார்க்குறோம். 4வது அதிகாரத்தில் பட்டணத்தின் மூப்பரெல்லாம் அழைத்து இந்த காரியத்தை சொல்லுகிறான். எலிமெலேக்கின் வம்சத்துக்கு ஒரு சந்தானம் உண்டாக்கும்படி மீட்டு கொள்ளப்படணும், அவனுடைய நிலத்தையும் அவனுடைய சொத்தையும் மீட்டு கொள்ளணும் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறத பார்க்குறோம். அந்த கிட்டி சேர்ந்த உறவின் முறையான இருக்கிற ஒருவன் வேண்டாம் என்று சொல்லி தன்னுடைய பாதரட்சை கலற்றி, அந்த பூர்வ காலத்து வழக்கத்தின்படி பாதரட்சை கலற்றி அந்த உடன்படிக்கையில் நான் இல்லை அப்படின்னு சொன்னதுனால போவாஸ் 9வது வசனத்தில் 4ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில், அப்பொழுது போவாஸ் மூப்பரையும் சகல ஜனங்களையும் நோக்கி, எலிமெலேக்கு இருந்த எல்லாவற்றையும், கிலியோனுக்கும் அக்லோனுக்கும் இருந்த எல்லாவற்றையும் நகோமியின் கையிலே வாங்கி கொண்டேன் என்பதற்கு இன்றைய தினம் நீங்கள் சாட்சி. இதுவும் அல்லாமல் மரித்தவனுடைய சகோதரருக்குள்ளும் ஊராருக்குள்ளும் அவனுடைய பேர் அற்று போகாமல் மரித்தவனுடைய சுதந்திரத்திலே அவன் பேரை நிலைநிறுத்த நான் மக்லோனின் மனைவியாயிருந்த மோவாபிய ஸ்திரியான ரூத்தை எனக்கு மனைவியாக கொண்டேன், இதற்கு இன்றைய தினம் நீங்கள் சாட்சி என்று சொல்லி திருமணம் முடிக்கிறத பார்க்குறோம். இவளுக்கு பிறந்த ஒரு குழந்தை தான் ஓபேத்துக்கு பிறந்த குழந்தை தான் தாவீது. ஹல்லேலூயா. தாவீதுக்கே ஒரு பாட்டியாய் இந்த ரூத் மாறுகிறாள். ஹல்லேலூயா. தற்செயலாய் போய் அந்த இடத்துல கால் வைத்தாள். பாருங்க, இந்த மோவாப் தேசத்தில் இருக்கிற ஜனங்கள் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது அப்படின்னு சொல்லி உபாகமும் 23:3வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். இவள் ஒரு அந்நிய ஸ்திரீ, இவள் ஒரு புறஜாதி ஸ்திரீ, அதே போல சபைக்குட்படலாகாது, இப்படிப்பட்ட அநேக பிரமாணங்கள் இருந்தாலும் இவள் கைவிடப்பட்டவள், மனம் நொந்தவள், விதவியாய் இருக்கிறவள், இளம் வயதிலே இருக்கிறவள், இப்படிப்பட்ட ஒரு கைவிடப்பட்ட நிலைமையில, மனம் சோர்ந்தவளான இந்த நிலைமையில அது போக பாருங்க, அவன் சுதந்திரவாளிகள் ஒருவன் அவனுக்கு கை கொடுக்காத நிலைமையில இந்த போவாஸ் அவளுடைய கரம் பிடித்து அவளுக்கு ஆறுதல் சொல்லி அவளை தன்னுடைய மனைவியாய் ஏற்றுக்கொண்டு ஆதரிக்கிறதை இந்த அதிகாரம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. இதில் மேலான ஒரு சத்தியம் என்னவென்றால், இந்த போவாஸ் இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இருக்கிறார். பாருங்க, இயேசு கிறிஸ்துவை போலவே இந்த போவாஸும் எல்லாரிடத்திலும் பட்சமாய் பேசுவார். இயேசு கிறிஸ்து, என்னிடத்துல விசுவாசமா இருங்கள், உங்கள் இருதயம் பயப்படாமலும் கலங்காமலும் இருப்பதாக. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்க எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி எவ்வளவு ஆறுதலாய் தன்னிடத்துல இருக்கிற வந்த ஜனங்களை ஆறுதல் படுத்தி சந்தோஷப்படுத்தி அனுப்புகிற ஒரு நல்ல தெய்வம் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த போவாஸ் இயேசு கிறிஸ்து அடையாளமாக இருக்கிறார். இந்த ரூத் மனவாட்டியாகிய சபைக்கு அடையாளமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. 2:5 வாசிக்கிறோம். அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். ஹல்லேலூயா. 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கிறோம். நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படி நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவர்களை செய்து சுவாபத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினின் பிள்ளைகளாய் இருந்தோம், பிசாசின் பிள்ளைகளாய் கோபாக்கினின் பிள்ளைகளாய் இருந்தோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மிடத்துல இரக்கம் வைத்து நம்மிடத்துல அன்பு வைத்த அவருடைய மகளுடைய மிகுந்த கிருபையினாலே நமக்காய் ரத்தம் சிந்தி, காணியாட்சிக்கு புறம்பாய் இருந்த சத்துருக்களாய் இருந்த பாவிகளாய் இருந்த பலவீனர்களாய் இருந்த நமக்காக ரத்தம் சிந்தி, ஹல்லேலூயா, நம்முடைய சுதந்திரத்தை
பிசாசு எடுத்துக்கொண்டான். திருடன் திருடவும் அழிக்கவும் கொல்லவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கு வரான். அவன் நம்முடைய சமாதானத்தை திருடி, நம்முடைய ஆத்துமாவை திருடி, நரகத்துக்கு நேராய் வழிநடத்தி நம்மை அழிக்கிறவனாய் கொல்லுகிறவனாய் இருந்தான். ஆனாலும் கர்த்தர் நமக்காக ஜீவனை கொடுத்து போவாசை போல நம்மை தூக்கி எடுத்தார். ஹல்லேலூயா. அதுவும் அல்லாமல் நம்ம பார்க்கிறோம் 2ஆம் அதிகாரத்திலே 7வது வசனம், கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். அதே போல வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி நம்முடைய பிதாவாகி தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அக்கிரமங்களின் பாவங்களையும் மரித்து கிடந்தோம். நம்முடைய சுதந்திரத்தை பிசாசு திருடி கொண்டிருந்தான். நம்முடைய சுதந்திரம் இல்லாமல் நம்மை கைவிடப்பட்ட நிலைமையில, நாம் புழுதியிலும் குப்பையிலும் ஒன்றுமில்லாத நிலைமையில நமக்கு ஒரு சுதந்திரவாளியாய், போவாசை போல நமக்கு ஒரு சுதந்திரவாளியாய் கர்த்தர் நமக்கு கை கொடுத்து தூக்கினாரே. சேற்றிலிருந்து நம்மை தூக்கி எடுத்து கண்மலையின் மேல் நிறுத்தி வைத்திருக்கிறாரே. அவரோடு உட்கார வைத்திருக்கிறாரே. ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கி வைத்திருக்கிறாரே. எவ்வளோ பெரிய கனத்தை பெற்றிருக்கிறோம். தற்செயலாய் போன நிலத்துல அவள் அந்த நிலத்துக்கே சொந்தக்காரியானது போல நாமும் தற்செயலாய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம். அவர் நம்முடைய கையை பிடித்தார். அவர் நம்மோடு கூட உறவாடுகிறார், நம்மோடு கூட வாசம் பண்ணுகிறார், நமக்கு ஒரு மணவாளனாய் இருக்கிறார். அவர் சொந்த சபையை போஷித்து காப்பாற்றுகிறவராய் இருக்கிறார். சுய ரத்தத்தினாலே சம்பாதித்திருக்கிறார். கிரயத்துக்கு அவர் ரத்தம் சிந்தி கிரயத்துக்கு நம்மை கிரயத்துக்கு வாங்கி கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட அநேக வசனங்களை நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அவள் மணவாளனாய் இருக்கிறார். மணவாட்டியாகி நம்மை அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அதே போல பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன் என்று சொன்னது போலவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அநேக வார்த்தைகளை ஆண்டவர் சொல்லிக்கிறார். கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். யோவான் 16:23-24 வாசிக்கிறோம். நீங்கள் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுப்பார். அதே போல நீங்கள் நாமத்தினால் எதையும் கேட்கவில்லை, நீங்கள் கேளுங்கள், உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள் என்று வாசிக்கிறோம். யோவான் 14:14 வாசிக்கிறோம். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் நான் செய்வேன் என்று வாசிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே போல ரோமர் 8:32 வாசிக்கிறோம். தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? ஹல்லேலூயா. அதனாலே திரைச்சலை கிழிக்கப்பட்டு இயேசுவின் இரத்தத்தினாலே இரக்கம் பெற்றிருக்கிறோம், சகாயம் பெற்றிருக்கிறோம். அவருடைய கிருபா சன்னத்திலே தைரியமாய் நாம் அணுகுகிறோம். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட மணவாளன் மீண்டுமாய் வரப்போகிறார். அவரோடு கூட நமக்கு மத்தியாகத்தில் ஒரு திருமணம் உண்டு, விருந்து உண்டு. ஹல்லேலூயா. தமது சபையாகிய மணவாட்டியை சேர்த்துக்கொள்ள கர்த்தர் சீக்கிரம் வரப்போகிறார். ஹல்லேலூயா. அந்த மணவாளன் நம்மை தூக்கி விட்டவர். ஹல்லேலூயா. சேற்றில் கிடந்த, புழுதியில கிடந்த, குப்பையில கிடந்த, ஆதரவற்று கிடந்த பிரஜாதிகளாய் காணியாட்சிக்கு புறம்பாய் இருந்த, சத்துருக்களாய் இருந்த நம்மை கைதூக்கி விட்டாரே. அந்த அன்பை நினைத்து நன்றி உள்ளவர்களாய் அந்த மணவாளனோடு கூட ஐக்கியப்படுவோம், உறவாடுவோம். ஹல்லேலூயா. பெர்மான் செய்ய பாடினது போல, போர்வை பிரியும் போவாஸ் போவாஸ், போர்வையால் என்னை மூடுமையா, ஏசையா ஏசையா உம்முடைய அன்பினால் என்னை மூடுவையா, ஓய்வின்றி கதிர்கள் பொறுக்கிடுவேன், வேறொரு வயலுக்கு நான் போகமாட்டேன்னு சொல்லி ஆண்டவரோடு கூட இருப்போம். ஆண்டவருடைய சபையோடு கூட இருப்போம். ஆண்டவருடைய ஐக்கியத்தில் இருப்போம். இன்னும் வளர்ந்து பெருகி 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 அவருடைய அன்பிலே பெருகி பெருகி அவரோடு கூட ஐக்கியப்பட்டிருப்போம். நமக்கு ஒரு மணவாளன் உண்டு. நம்மை போஷிக்கிறவர், நம்முடைய ஜபங்களை கேட்கிறவர், நம்மை ஆதரிக்கிறவர், நமக்கான எல்லாவற்றையும் கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. இன்றைக்கும் அவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன். ஹல்லேலூயா. அதனால் பயப்படாதிருங்க. உங்களுக்கு வேண்டியதெல்லாம் நம் மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு செய்வார். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.